பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்த ஜெய மகாலட்சுமி தேவிக்கு ஜெய வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹர லண்டன் ஸ்ரீ முருகனுக்கு ஹரோஹர. எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் பெருங்கருணையினாலே எல்லாம் வல்ல ஸ்ரீ பத்மாவதி மகாலட்சுமி சமேத ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய பெருங்கருணையினாலே பக்த பெருமக்கள் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க பிரார்த்தித்து, மாதங்களிலே சிறந்தது மார்கழி. இந்த மார்கழி மாதத்திலே சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் மிகச்சிறந்த உற்சவங்கள் நடைபெறுகின்றன. மார்கழி மாதம் என்பது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள். நாம் அனுஷ்டிக்கின்ற ஓராண்டு காலம் 12 மாதங்களை கொண்ட ஒரு ஆண்டு, ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாளாக கருதப்படும். இந்த காலத்திலே 12 மாதங்களை 6ஆக பிரித்து தை மாதம் சூரியோதய காலமாக வைக்கப்பட்டு சூரியோதயத்திற்கு முன்பான பிராம முகூர்த்தம் மார்கழி மாதமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அதனால்தான் மிக உத்தமமான இந்த மாதத்திலே நமது இல்லத்து சுப விசேஷங்களை எல்லாம் விளக்கி வைத்து தேவர்களை கொண்டாடுகின்ற மாதமாக, இறைவனை வழிபாடு செய்கின்ற மாதமாக இதை நமது பெரியோர்கள் வகுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த மார்கழி மாதத்திலே சிவபெருமானுக்கு ஆருத்ரா தரிசன மகோத்சவமும், திருமாலாகிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு வைகுண்ட ஏகாதசி ராப்பத்து பகல் 10 உற்சவமும் மிக விசேஷமாக கொண்டாடப்பெறும். மார்கழி மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தனுர்மாத பூஜையோடு பெருமாளுடைய சன்னதியிலே கோதா தேவியாகிய ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாடல்கள் ஒவ்வொரு நாளும் ஓதப்பெறும். இந்த மார்கழி மாதத்திலே வைணவ சம்பிரதாயத்திலே மிக விசேஷமான வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் உலகெங்கும் உள்ள வைணவ திருத்தலங்களிலும் இன்னும் அநேக இடங்களிலும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பெறும். லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயத்திலும் அங்கே எழுந்தருளி அருள் வழங்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு மார்கழி மாத பூஜைகளோடு வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் உற்சவம் மிகச் சிறப்பாக நடைபெறும். இந்த 2025 ஆங்கில வருடத்திலே ஜனவரி மாதம் 10ஆம் தேதியன்று வைகுண்ட ஏகாதசி உற்சவம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பெறும். காலை வழக்கமான மார்கழி மாத பூஜைகளோடு ஸ்ரீ பத்மாவதி வெங்கடேஸ்வர சுவாமிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வசவந்த மண்டப பூஜையிலே உபச்சாரங்கள் செய்யப்பட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியும் பத்மாவதி தாயாரும் கருட வாகனத்திலே புறப்பட்டு ஆலயம் வந்து சொர்க்கத்வார பூஜைகள் நடைபெற்று
சொர்க்கவாசல் திறந்து எழுந்தருளுகின்ற மிக விசேஷமான வைபவம் நடைபெறும். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு உற்சவத்திலே பக்த பெருமக்கள் எல்லோரும் வந்து பூஜைகளை தரிசித்து சொர்க்கவாசல் திறக்கப்பட அதன் வழியாக சென்று அதனுடைய எல்லா நல்ல பலன்களையும் பெற்று ஸ்ரீ பத்மாவதி வெங்கடேஸ்வர சுவாமியுடைய பேரருளை பெற்றியுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு பக்த பெருமக்கள் எல்லோரும் கண்விழித்து இறைவன் புகழ் பாடுவதற்காக வெங்கடேஸ்வர பெருமானை சிந்தனை செய்வதற்காக ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அடுத்த நாள் அதிகாலை 3 மணிக்கு சுப்பிரபாதத்தோடு சொர்க்க வாயிலே விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கப்பெறும். பூலோக வைகுண்டமாக திகழ்கின்ற ஸ்ரீரங்கம், திருப்பதி இப்படி அநேக புண்ணிய கஷேத்திரத்தோடு லண்டனிலே முருகன் ஆலயத்தில் எழுந்தருளி அருள் வழங்கும் ஸ்ரீ பத்மாவதி வெங்கடேஸ்வர சுவாமியுடைய வைகுண்ட ஏகாதசி விசேஷ பூஜைகளை தரிசித்து வெங்கடேஸ்வர பெருமானுடைய பத்மாவதி தாயாருடைய பேரருளை பற்றியுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.